ரெண்டு பேரு நண்பருங்க அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, டே மாதவா, எனக்கு பசி எடுக்குதுடா. என்னடா பண்றது கோவிந்தோ, காலையில வீட்ல இருந்து கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டோம். இப்ப இங்க எதுவுமே கிடைக்காதே. டேய், எங்க தாத்தா சொல்லிருக்காரு, இங்க சாப்பாடு கூட செஞ்சு கொடுப்பாங்களாம். அப்படியா? சரி அப்பனா வாடா, இந்த காட்டுக்குள்ள யாரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாங்கன்னு போய் பார்த்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கற இடத்துக்கு வந்தாங்க. அங்க பார்த்தா சாரதம்மா கதவை சாத்திருந்தாங்க. யாரு வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிட்ட உடனே சாரதம்மா வெளியே வந்தாங்க. யாருப்பா நீங்க, எங்க இருந்து வரீங்க? அம்மா, நாங்க பக்கத்திலேயே மாரத்தள்ளி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வரோம். ஓ அப்படியா? சரிப்பா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. யாரு என் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் நான் கேள்வி கேட்பேன். ஆனா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா, சாந்தள்ளி சக்கரவர்த்தி இங்க படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கறாங்களாமே, அதுக்குதான் நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியாப்பா, நல்ல விஷயம்தான். நானும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லவராமா. சரிங்கப்பா, உக்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு சாரதம்மா கீழே பாய் போட்டு அவங்கள உக்கார சொன்னாங்க. ரெண்டு பேரும் சாப்பாடுக்கு உக்காந்துகிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தாங்க. டே மாதவா, இந்த வீடு பாத்தியா? பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம தாத்தங்க காலத்துல இருக்கிற மாதிரியே யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்கடா. இந்த சாரதம்மா வீட்டை எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க ஜனங்க அதிகமா வராங்க. சாரதம்மா வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாட கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்காக விசேஷமா சமைச்சிருக்கேன். அப்படிங்களாமா? என்னமா அந்த விசேஷ சமையல்? பொன்னாங்கண்ணி கீரைப்பா. சரிப்பா, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க. இதோட ருசி காது வரைக்கும் போகும். சாப்பிட்டு பாருங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க. டேய், கேட்டியாடா? இதோட ருசி காது வரைக்கும் போகுமா? இவங்க சொல்லும் போதே வாயில எச்சில் ஊறுது. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பாட வாயில வச்ச உடனே, ஆஹா அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். இதோட ருசி ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாப்பாடை எங்க வாழ்க்கையில நாங்க சாப்பிட்டதே இல்லம்மா. நான் தான் சொன்னேனேப்பா, இந்த மாதிரி ஒரு ருசியில இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்கன்னு. அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. பசியில வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தீங்க. அம்மா, சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு. நாங்க இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுக்கட்டுமா? சரிப்பா, கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தா சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுங்க. அம்மா, என் கையில ஒரு பண மூட்டை இருக்கு. உங்க கையில கொடுத்துட்டு நாங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டுமா? அப்படியே நாங்களே வச்சுக்கிட்டா யாராவது திருடங்க வந்தா கூட எங்களுக்கு தெரியாது. சரிப்பா, இந்த பண மூட்டைய நானே வச்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு ரெண்டு பேரும் பாயில படுத்தாங்க. டே கோவிந்து, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன்டா. ஆமாடா, நான் கூட நல்லா சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு ருசியில நான் சாப்பிட்டதே இல்ல. இப்படி ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு படுத்து தூங்குனாங்க. இப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு. டே மாதவா, எந்திரா, சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மாதவாவும் எந்திரிச்சான். ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. சாரதம்மா வெளியே உக்காந்து இருந்தாங்க. அம்மா, நாங்க இன்னும் போயிட்டு வரோம். சரிங்கப்பா, இந்தப்பா உன் நாணயம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. என்னம்மா, உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இந்த நாணயத்தை உங்க கையில கொடுத்தேன். இப்போ எண்ணி பார்க்க சொன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு மாதவா 10 நாணயத்தை கொடுத்தான். சரிங்கப்பா, இந்த காட்டுக்குள்ள இருட்டான பின்ன போறீங்க, நிறைய மிருகங்க இருக்கும், பாத்து போங்க. சரிங்க பாட்டி. பாட்டி, உங்களோட பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நாங்க மறுபடியும் திரும்பி வரும்போது உங்க கையாலேயே இதே குழம்ப சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. யாரு இங்க வந்தாலும் நான் செஞ்சு கொடுக்கற சமையலுக்கு என்ன புகழ்ந்துட்டு தான் போவாங்க. ஆனா யாருமே நான் செஞ்ச சமையலுக்கு அதிகமா காசு கொடுத்து போறது இல்ல. இனிமே என்னோட சமையலுக்கு நானே அதிகமா ஒரு விலைய வைக்கிறேன் அப்படின்னு சாரதம்மா முடிவு பண்ணாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு சாரதம்மா, நான் செய்யற இந்த குழம்புக்கு நான் அதிகமா ஒரு விலைய கட்டுறேன். அப்பதானே நிறைய ஜனங்க வந்து என்கிட்ட சாப்பிட்டு போவாங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மறுநாள் காலையில அதே வழியில கேசவா, பரத் அப்படின்னு 2 நண்பருங்க வந்தாங்க. சாரதம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க. சாரதம்மா வெளியவே உக்காந்து இருந்தாங்க. அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? சாப்பிட எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் செய்யற சமையலுக்கு நான் அதிகமா காசு வாங்குவேன்.
நான் பொன்னாங்கண்ணி கீரையில குழம்பு வைப்பேன். அந்த குழம்புக்கு அதிகமா காசு கொடுக்கணும். ஒருத்தர் 10 காசு கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க. என்னங்கம்மா ஒருத்தர் சாப்பிடுறதுக்கே நீங்க 10 நாணயத்தை கேக்குறீங்க? இங்க பாருங்கப்பா, 10 நாணயத்தை கொடுத்து சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க. இல்லம்மா, நாங்க இப்போ பசியில இருக்கோம். பசிக்கு காசெல்லாம் கணக்கு தெரியாதுல்ல, நாங்க கொடுத்துட்டே சாப்பிட்டு போறோம். டே மாதவா, ஒரு சாப்பாடுக்கு 10 நாணயத்தை கொடுத்து சாப்பிடுறது அதிகம் இல்லடா. வேற என்னடா பண்றது? இங்க நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாருமே இல்ல. சரிடா, வேற என்ன பண்றது? நம்ம சாப்பிடுறதுக்கு காசை கொடுத்தே சாப்பிட்டு போயிடலாம். வேற ஒன்னும் பண்ண முடியாது. சரிடா அப்படின்னு 2 பேரும் சாப்பிட உக்காந்தாங்க. சாரதம்மா அவங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு 10 நாணயம் அப்படின்னு 2 பேருக்கு 20 நாணயத்தை கொடுத்து கிளம்பிட்டாங்க. ஆஹா, என்னோட சமையலுக்கு எவ்வளவு காசு வந்துச்சு. இதே மாதிரி காசு வந்துகிட்டே இருந்தா இந்திரபவன மாதிரி ஒரு வீட்டை கட்டிடுவேன். இப்படி நாட்கள் போக போக சாரதம்மா வீட்டுக்கு அதிகமா காசு கொடுத்து கொஞ்சம் பேரு வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பேரு வேண்டான்னு திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த சாரதம்மா அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காட்டுக்குள்ள பசியில வர ஜனங்களுக்கு என் வீடு இருந்தா மட்டும் தானே சாப்பாடு கிடைக்கும். கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நான் பூட்டி வச்சுட்டா அப்பதானே என்னோட அருமை என்னன்னு அவங்களுக்கு புரியும். அப்ப வர ஜனங்க அதிகமா காசை கொடுத்து என்கிட்ட சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டாங்க. அவங்க வீடு பூட்டு போட்டதுனால வேற ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி சமைக்க ஆரம்பிச்சாங்க. இதுல அங்க வந்து சாப்பிட்டு போன கேசவ பரத் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. டே, சாரதம்மாவோட வீடு பூட்டு போட்டிருக்கு. பக்கத்திலேயே யாரோ இதே மாதிரி கடையை போட்டிருக்காங்க. வாடா அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, டே பாத்தியாடா, ருசியெல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட விலை ரொம்ப குறைவு. ஆமாண்ட கேசவா, அன்னைக்கு அந்த சாரதம்மா ரொம்ப திமிராதான் பேசினாங்க. இருந்தாலும் இவங்க பாத்தியா, அவங்களோட விலைய குறைச்சு கொடுக்கறாங்க. அந்த சாரதம்மா வீட்டை பூட்டு போட்டதுனால தானே இன்னைக்கு இன்னொருத்தர் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. சாரதம்மாவை பத்தி திட்டிக்கிட்டே அங்கிருந்து ஜனங்க போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சாரதம்மா எதுக்காக ஜனங்க சாப்பாடு இல்லாம என்ன தேடி வரமாட்டேங்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இந்த ஜனங்க பசியில இருந்தாலும் என்ன தேடிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க? ஏன் பசி எடுக்கலையோ? சரி, இப்ப போய் கடைய ஆரம்பிக்கிறேன். இதனால எனக்கு நல்ல லாபம் வந்தாலும் வரும். இப்படி யோசிச்சு சாரதம்மா மறுபடியும் அவங்க வீட்டை திறக்கலான்னு வந்தாங்க. பார்த்தா வீட்டு முன்னாடி இன்னொரு வீடு கட்டி இருந்தது. ஐயோ, நான் விலைய அதிகமாக்கிட்டேன் அப்படின்னு யாரோ என் வீட்டு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாசனை கூட அதே மாதிரி தான் வருது. ஆனா ஜனங்க வாசனைய பார்க்க மாட்டாங்க, ருசியும் பார்க்க மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பாடை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு மறுபடியும் சாரதம்மா ரொம்ப குறைவான விலையில சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜனங்க அவ்வளவா வரல. ஜனங்க எல்லாருமே அந்த முன்னாடி வீட்டுக்கு தான் போறாங்க. நானே அதிகமா பணத்துக்கு ஆசைப்பட்டு என் தலைமையில நானே மண்ணு வாரி போட்டுக்கிட்டேன். நான் செஞ்சது தப்புதான். இனிமே பணத்துக்கு ஆசைப்படாம முதல் மாதிரியே 5 நாணயத்துக்கே சமைச்சு போடுறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். கோபாலபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையா போரையா அப்படின்னு விவசாயி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல நண்பருங்க. அவங்க வீடு பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்களோட வயலு கூட பக்கத்திலேயே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒரே விளைச்சல தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீரையா கிட்ட நல்ல விளைச்சல ஆயிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா போரையா போட்ட விளைச்சல் சரியா வரல. இதனால போரையா இத பார்த்து கவலைப்படும் போது வீரையா அவனுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி வீரையா சமாதானம் பண்றதுனால போரையா அவனோட கஷ்டத்தையே மறந்துகிட்டு இருந்தான். இப்படி மறுபடியும் வீரையா கூட சேர்ந்து விவசாயத்தை ஆரம்பிச்சான். வீரையா பொண்டாட்டி கங்கா, போரையா பொண்டாட்டி சுஷீலா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா செஞ்ச சமையல பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. வீரையாவுக்கு அவன் பொண்ணு மீனான்னா ரொம்ப பிடிக்கும். பொண்ணு ரொம்ப பாசமா வளர்த்திருந்தான். இப்படி நாட்களாச்சு. வீரையாவோட விளைச்சல் அவனோட கை சேர்ந்துச்சு. அவனுக்கு நல்ல லாபம் வந்தது. போரையாவோட விளைச்சல் அவனோட கை சேர்ந்துச்சு. ஆனா விளைச்சல் அவனுக்கு சரியா வராததுனால அவனுக்கு ரொம்ப நஷ்டம்தான் வந்தது. நான் என்னோட விளைச்சலை நம்பிக்கிட்டு இவ்வளோ நாள் நான் வாங்கின கடத்தையே என்னால சரியா அடைக்க முடியல. இனிமே என்னோட கடத்தை என்னால அடிக்க முடியுமா? சுசீலா, என்ன மன்னிச்சிடு. இந்த கடன் தொல்லைய என்னால தாங்க முடியல அப்படின்னு செத்து போலான்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்புனா. பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்த வீரையா, என்ன இவன் கெடுத்துக்கிட்ட போறான்? ஒருவேளை விளைச்சல் சரியா வரல, நஷ்டமாயிடுச்சுன்னு சாக போறானோ?
இல்ல இவனை சாக விடவே கூடாது அப்படின்னு அவனோட பின்னாடியே போனான். போரையா வயலுகிட்ட போய் ஒரு பெரிய கிணத்து மேல ஏறி நின்னுகிட்டு, சுசீலா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள குதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தான். பின்னாடி இருந்தே வீரையா அவனை காப்பாத்திட்டான். டேய், என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேற என்னடா பண்றது, கடன் தொல்லை என்னால தாங்க முடியல. பைத்தியம் பிடிக்காம வேற என்னடா ஆகும், என்ன சாக விடு. வாங்குன கடன் வரைக்கும் போதும், இன்னும் என்னால கடன் வாங்க முடியாது, என்ன மன்னிச்சிடுறா, நான் சாக போறேன். நம்ம 2 பேரும் விவசாயிங்கடா. இந்த பூமாதேவி தான் நம்மளோட அம்மா. இந்த அம்மா மேலேயே நம்ம கோவப்பட்டா எப்படிரா? ஆனா அம்மாவுக்கு நம்ம மேல எந்த விதமான பாசம் இல்ல. நம்மள அம்மா காப்பாத்தணும்ல. எதுக்குடா இந்த அம்மா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறாங்க? நம்ம வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி காட்டணும்ல. கண்டிப்பா காட்டுவாங்கடா, அதுக்குன்னு கொஞ்ச நாள் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது. சாகிறது தவிர வேற வழி இல்ல. என்னடா பைத்திய மாதிரி பேசுற? நான் இருக்கும்போது உன்னை சாக விட்டுருவேனா? உன்னோட வயல்ல நானே விவசாயம் பண்ண போறேன். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சரிடா, இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். இப்படி போரையா கிட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புனான். அதுக்கப்புறம் வீரையாவே போரையாவோட வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். போரையா வீட்டுல போய் சும்மாவே உக்காந்துக்கிட்டான். அவன் பொண்டாட்டி வேலைக்கு போனான். இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் வீரையா வேலையை முடிச்சிட்டு கவலையோட வந்து வெளியே உக்காந்தான். பொண்ணான மீனாவுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்த அவனோட பொண்டாட்டி கங்கா புருஷன் வந்தது பார்த்து, அம்மா அப்பா வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு போய் கொடுமா அப்படின்னு பொண்ணுகிட்ட சொன்னான். சரிம்மா குடுக்கறேன் அப்படின்னு பொண்ணும் போய் தண்ணி கொண்டு போய் கொடுத்தா. ஆனாலும் பொண்ணு வந்ததைய கவனிக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்பாவை பார்த்து, அப்பா தண்ணி குடிங்க. அப்போ வீரையா பொண்ண பார்த்தா. அப்பா எதுக்காக கவலைப்படுறீங்க, என்னாச்சுப்பா? பொண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டு வீரையா அழுந்துகிட்டே இருந்தா. வீரையா அழுவுற சத்தம் கேட்டு பொண்டாட்டியும் அந்த நேரத்துல அங்க வந்தா. பொண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு இருக்கிற தன்னோட புருஷனை பார்த்து கங்காவும் ரொம்ப கவலைப்பட்டா. இப்படி கொஞ்ச நேரத்துல வீரையா சமாதானமானா. அப்பா என்னாச்சுப்பா, எதனால நீங்க கவலைப்படுறீங்க? எங்க என்னங்க ஆச்சு, எதுக்காகங்க அழுவுறீங்க? அந்த மாதிரி புயல் காத்து மழை வந்து நம்ம விளைச்சல் நாசமானப்ப கூட நீங்க அழுவல, ஆனா இப்ப அழுவுறீங்க. என்ன பண்றது கங்கா, விளைச்சல் கை சேரும், நம்ம கடன் அடிச்சிடலான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ விளைச்சல் சரியாவே விதைக்கல. எல்லாம் விதைங்களும் கொட்டி போய் வெறும் பில்லுதான் மிச்சமா இருக்கு. இது எல்லாமே அந்த பூமையா அண்ணனாலதான் நடந்தது. அவங்களோட வயல கூட நீங்க குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு நானே விளைச்சல் பண்றேன்னு சொன்னதுனாலதான் அந்த தரித்திரம் நம்மளோட வயலுக்கும் ஒட்டிக்கிட்டு இப்போ நம்மளோட விளைச்சலும் நாசமா போச்சு. இது எல்லாமே அவங்களாலதான் அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி போரையாவும் அவனோட பொண்டாட்டி சுஷீலாவும் வந்தாங்க. கங்கா சொன்னதை கேட்டு கவலைப்படல. கவலையோட உக்காந்து இருக்கிற வீரையாவை பார்த்து போரையாவுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதாண்டா அன்னிக்கே நான் சொன்னேன், உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி என்னோட தரித்திரம் தான் உனக்கும் ஒட்டிக்கிச்சு. அதனாலதான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. என்னோட வயலுக்கு எனக்கு காசு குடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ இப்படி கவலைப்படாதடா. டே போரையா, உங்ககிட்ட ஏதாவது காசு வச்சிருந்தா குடுறா, என் கடனை அடிச்சிட்டு அப்புறமா கொடுத்துடுறேன். டேய் என்கிட்ட எந்த காசுரா, என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? என்ன போய் காசு கேக்குற? என்கிட்ட போய் எங்கடா காசு இருக்கு? ஆமாண்டா, நீ சொல்றது கூட உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே போரையாவும் அவனோட பொண்டாட்டி சுஷீலாவும் போயிட்டாங்க. வீரையா கங்கா பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வாசல்லையே ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு கடனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. கடனை பத்தி தான் யோசனையா இருந்துச்சு. இப்படி நாட்கள் போச்சு. கடன்காரங்க வந்து வந்து வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு போனாங்க. கடனை கேட்டு கேட்டு மிரட்டிட்டு போனாங்க. ஏங்க, நம்மளோட விளைச்சல் சரியா வராததுனால கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க முடியாம அவங்க எல்லாருமே நம்மள வந்து மிரட்டிட்டு போறாங்க. குழந்தை ரொம்ப பசியில இருக்கா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டுல பொருளே இல்ல, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இப்படி ரொம்ப கவலைப்பட்டா கங்கா. வீரையாவும் ரொம்ப கவலைப்பட்டான். அம்மா எனக்கு பசி எடுக்குது. பசி எடுக்குதுன்னு சொன்ன குழந்தைக்கு தண்ணிய கொடுத்து படுக்க வச்சாங்க. இப்படி பொண்ணும் பொண்டாட்டியும் படுத்து தூங்கும் போது வீரையா அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு, கங்கா என்ன மன்னிச்சிடு கங்கா அப்படின்னு சொல்லி செத்து போறேன்னு நினைச்சு காட்டுக்குள்ள போனா. அந்த நேரத்துல ஒரு மாடு வேகமா ஓடி வந்துச்சு. ஐயா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. மாடு பேசுறத பார்த்து வீரையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான்.
அந்த மாடு ரொம்ப பயத்துல இருந்தது. ஐயா, என்ன காப்பாத்துங்க, 2 திருடனுங்க என்ன விரட்டிட்டு வராங்க, என்ன கொண்டு போய் விக்கிறேன்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க அப்படின்னு அதோட தலையால அவனை குத்திக்கிட்டு இருந்தது. அவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அப்ப 2 திருடனுங்க மாட்டை துரத்திக்கிட்டு வந்தாங்க. டேய், அந்த மாட்டை அனுப்பி விட்டுரு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டோம். ஐயா ஐயா, என்ன அவங்க கூட அனுப்பாதீங்க, அவங்க கூட அனுப்புனா என்ன சாகடிச்சிருவாங்க. எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க சாப்பிட்டு படுத்துக்குவேன். ஆனா இவங்க என்ன விரட்டிட்டு போய் சாகடிச்சு என்னால பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. வீரையா மாடோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் அது உண்மைன்னு நம்பி அவங்கள துரத்தி அடிக்க ஆரம்பிச்சான். இப்படி திருடங்கள் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் சோர்வாயி ஒரு பக்கத்துல உக்காந்து அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டாங்க. அப்ப மாடு, நீ கவலைப்படாத வீரையா, நான் தங்கப்பால் கொடுக்கற அதிசய மாடு. நான் கொடுக்கற பாலை வித்து நீ உன்னோட கடனெல்லாம் அடிச்சிரு, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் வீரையா மாட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி கங்கா கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொன்னான். அதுக்கப்புறம் மாடுக்கு புல்லு கொண்டு வந்து போட்டான். மாடும் நல்லபடியா பால் கொடுத்தது. அந்த பாலை கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சு அவனோட கடன் எல்லாம் அடிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச போரையா பாலை திருடலாம் அப்படின்னு மாடு கிட்ட வந்தான். அவன் வர்றத கவனிச்ச மாடு அவனுக்கு எட்டி ஒரு உதை விட்டுச்சு. அவ்வளோதான், அவன் பல்லு அவன் கையில வந்துருச்சு. அத பார்த்து மாடு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போரையா அவனோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து அவன் வேலைய செய்ய ஆரம்பிச்சான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.